வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 3-4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், என்னட்ட கேளுங்கப்பா. என்னன்னா, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை நான் ஆதரித்தேன், உங்களை ஏந்தி உங்களை தாங்கினேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள இதுவரைக்கும் நம்ம அம்மாவுடைய வயிற்றுல உண்டான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நம்மளை தாங்கினார், நம்மளை ஏந்தினார். அது மாத்திரமில்ல, அவர் சொல்றாரு, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். எப்ப? முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் நான் உன்னைய காப்பாற்றினேன். இனிமேலும் உன்னுடைய முதிர் வயது வரைக்கும், உன்னுடைய நரை வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நான் உன்னை ஏந்துவேன், உன்னை நான் சுமப்பேன், உன்னை நான் தப்புவிப்பேன். ஐ வில் கேரி யூ, ஐ வில் சஸ்டெயின் யூ, ஐ வில் ரெஸ்கியூ யூ. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் இல்ல? உங்களை ஏந்துறாராம், அப்புறம் உங்களை தாங்குறாராம், அப்புறம் உங்களை தப்புவிக்கிறார். ஆமென். அவர் நம்மளை ஏந்துகிறார். நம்மளை ஏந்தி உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தூதர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்தி கொள்வார்கள். அப்ப நீங்க பயப்பட வேண்டாம். உங்க ஒவ்வொருவரையும் காப்பாற்றும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு தூதரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாதமே கல்ல இடராதபடிக்கு அவங்க நம்மளை ஏந்தி கொள்வாங்க. ஆமென். அடுத்து பாருங்க, அவங்க உங்களை என்ன பண்ணுவாங்களாம்? சுமப்பாங்க. சுமக்கிறது அப்படின்னா சஸ்டெயின், நிலைநிறுத்துறது. உங்களை நிறுத்துவாங்க. உங்களை யாரும் அழிக்க முடியாது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஆமென். நானே காப்பாற்றுவேன், நானே நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கு இழைக்க விடமாட்டேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை இரவும் பகலும் பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அப்ப நீங்க ஆண்டவர் மேல நல்ல தைரியமா இருக்கலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை சஸ்டெயின் பண்ணுவேன். ஐ வில் சஸ்டெயின் யூ, நிலை நிறுத்துவேன். அப்புறம் ஐ வில் ரெஸ்கியூ யூ, உன்னை நான் தப்புவிப்பேன். கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்தும் அழிவிலிருந்தும் அவர் நம்மளை தப்புவிக்கிறவர். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். அப்ப நம்மளை தப்புவிக்கிற தேவன் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். நீங்க எல்லாம் பாருங்க, பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எவ்வளோ பேர் ஆலயத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களால வரவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் தானாய் வரமாட்டான். அப்ப தெய்வம் தான் நம்மளை கொண்டு வரணும். நம்ம நினைக்கலாம் நான் தான் இங்க வந்தேன்னு. நம்ம வரல, நம்மள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே நிலைத்திருங்கள் அப்படின்றார். அப்ப அந்த செடியோட ஒரு கொடி இணைந்து இருக்கும்போது அந்த கொடி எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும். நீங்க கற்பனை செய்து பாருங்க, ஒரு செடியில இருந்து ஒரு கொடியை பிச்சு எடுத்துட்டா என்னவாயிரும்? காஞ்சு போயிரும். அப்ப நீங்க ஆண்டவரோட இணைந்திருக்கும்படி இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க ஆண்டவரை தேடும்படி வந்திருக்கிறீங்க. அப்ப தேவன் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால உங்களுக்கு யாரும் தீமை செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு சொன்னா, நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல முடிவு வரைக்கும் நான் உங்க கூட இருந்து உங்களை காப்பாற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
முடிவு பரியந்தம், இந்த உலகத்துல முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க நினைக்கலாம், அப்புறம் ஏன் எனக்கு உபத்திரவம் இருக்கு, அப்புறம் ஏன் எனக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றார், யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல்ல 16வது அதிகாரம் 33வது வசனத்துல சொல்றார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப சில உபத்திரவங்கள் நமக்கு வரும். நம்ம தேவனுடைய பிள்ளை அப்படின்றனால ஆண்டவர் நம்மளை அப்படியே பொதிந்து பாதுகாத்திட மாட்டார். சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு வரும். அல்லேலூயா. ஏன் வருது அப்படின்னா, அதுதான் நம்மளை என்ன பண்ணும்னா பலப்படுத்தும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியம்தான், ரொம்பலாம் இல்ல. நீங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க நடக்கும்போது பார்ப்பீங்க, அது கீழே விழும், எழுந்திருக்கும். அப்புறம் நட வண்டியை பிடிச்சுக்கிடும் இல்லையா? அப்புறம் கீழே விழும், எந்திரிக்கும். அப்புறம் நட வண்டியை பிடிக்கும். அப்படியே நட வண்டியை தள்ளிட்டே அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாமும் நம்ம சார்ந்து நம்ம நல்லா இருக்கும், தேவனை சார்ந்து நம்ம பலப்படவும், பிறருக்கு நம்ம ஆறுதலா இருக்கவும் தேவன் குட்டி குட்டி சின்ன சின்ன உபத்திரவங்களை நமக்கு அனுமதிப்பார். அல்லேலூயா. ஆனா அந்த உபத்திரவத்துல தேவன் நம்மளை அழித்து விட மாட்டார். ஆமென். அதுதான் அவர் சொல்றார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுமா? இன் திஸ் வேர்ல்ட் யூ வில் ஹேவ் ட்ரபிள், பட் டேக் ஹார்ட், ஐ ஹேவ் ஓவர்கம் த வேர்ல்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உங்க இதயத்தை அந்த உபத்திரத்துல இருந்து எடுத்துருங்க. அல்லேலூயா. உங்க இருதயத்தை அந்த உபத்திரவத்துல இருந்து எடுத்துருங்க. அந்த உலக சிந்தனையில இருந்து எடுத்துருங்க. என் மேல பிரச்சனையை வச்சிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அதுலயே வச்சு அதுலயே சார்ந்து இருக்காதீங்க. ஏன்னா எனக்கு அந்த உபத்திரவம் இருந்துச்சு. இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். அப்ப ஒரு பாடுபட்ட தெய்வத்தை தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா அந்த தெய்வத்தை இந்த உலகத்தின் பாடுகள் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை ஆண்டவர் ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயிப்போம். ஆமென். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12, 13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நல்ல கவனிங்க, இந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னா இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். 2 பக்கமுமே ஷார்ப்பா இருக்கும். ஒண்ணு டிஃபென்ஸ், இன்னொன்னு அஃபென்ஸ். 2 பக்கமும் இத நம்ம வாழ்க்கையில நம்ம சமநிலையில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில நம்ம சமநிலையில இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா பாருங்க, அவரு பேதுரு சொல்றாரு, உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ ஒரு புதுமை என்று நீங்கள் நினையாம. அப்ப நம்ம அநேகருடைய வாழ்க்கையில விரும்பப்படாத, நமக்கு பிடிக்காத, தேவையில்லாத பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அது எப்படி நடக்குது? அக்கினி சோதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்கினி சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி, எதுக்காக நம்மளை டெஸ்ட் பண்றாரு, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவுலே பற்றி எரிகிற அக்கினி. இந்த அக்கினியை குறிச்சு நீங்க ஒரு புதுமைன்னு நினைக்காதீங்க. ஒரு அக்கினி சோதனை தான் உங்ககிட்ட இருக்கு. அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, என் நேசத்துக்கு உரியவர்களே, எனக்கு அன்பானவர்களே, உங்க நடுவுல ஒரு சோதனை இருக்கு. அந்த சோதனையை குறித்து நீங்க பெருசா நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஏன் அந்த சோதனைனா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது களிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்போது நீங்களும் நானும் மகிழ்ந்து களி கூறணுமா? எதுக்கா? அவருடைய பாடுகளுக்கு நாம பங்காளியா இருக்கிறோம். சின்ன சின்ன பாடு வந்துருச்சுன்றனால நான் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகல. அல்லேலூயா. ஒரு விதைய விதைக்கும் போது அந்த விதைய விதைக்கிற அந்த
விதைக்கிறவன் விதைத்தான். சில விதைகள் எங்க போயிருச்சுன்னா வழி அருக போயிருச்சு. வழியில போட்ட விதையெல்லாம் காக்கா குருவிகள் வந்து சாப்பிட்டு போயிருச்சு. சில விதைகள் எங்க வந்துருச்சுன்னா கற்பாறையில வந்துருச்சு. அந்த கற்பாறையில வளரும் போட்ட விதைகள் முளைக்குது, வேகமா முளைக்குது. ஆனா அது என்னவாகுதுன்னா கீழே மணல் இல்ல. அது பாறையா இருக்கிறதுனால வேர் கீழே போக முடியாம, உஷ்ணம் தாங்க முடியாம அந்த செடி என்ன ஆகுது, அப்படியே அது மரித்து போகுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது நம்ம நல்லா கேட்கணும். எப்படி கேட்கணும்? நம்முடைய இருதயத்தை கல்லா வச்சுட்டு கேட்க கூடாது. நம்ம இருதயம் கல்லா இருந்துச்சுன்னா ஆண்டவர் பேசுற இந்த வார்த்தை உள்ள போய் முளைக்காது. நமக்கு இந்த உலகத்துல சில உபத்திரவங்கள் அக்கினி போல சோதனைகள் வந்துச்சுன்னா அந்த வார்த்தை வேர் கொடுக்காம நம்ம மங்கி போயிருவோம், நம்ம பின்வாங்கி போயிருவோம். அப்ப பின்வாங்காம இருக்கணும்னா நம்மளுடைய இருதயம் ஆண்டவர் பேருல லெகுவாய் பற்றுள்ளதாய் நம்பிக்கை உள்ளதாய் விசுவாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை நான் சுமப்பேன். ஆண்டவர் சொன்னார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உண்மைதானே? அல்லேலூயா. இந்த சின்ன சின்ன பாடு வருது, இந்த தலைவலி வருது, இந்த வயிற்று வலி வருது, இந்த பொருளாதார கஷ்டங்கள் வருது, அதுக்காக நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்குவேனா? ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் திரும்ப வரும்போது, அவருடைய மகிமையில வரும்போது, அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளியா இருக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா நான் அவரை எதிர்கொள்ளுவேன். அதனாலதான் அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிட்டு ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதல் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் விண்ணப்பம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க. அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். ஆமென். ஏன்னா நம்மளை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம மேல அன்பு கூற ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு வார்த்தையை கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எந்த வார்த்தை? நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கொடுத்த தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்மளை விசாரிக்கிறார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க எல்லா துக்கத்தையும் உங்க கவலையும் அவர் மேல வச்சுட்டு நீங்க சந்தோஷமா அமைதியா இருங்க. அல்லேலூயா. வாசிக்கிறோம். சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதக்காரர் சொல்லுறார், கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா, அதெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உன்னை ஏந்துவேன்பா, நான் உன்னை சுமப்பேன்பா, நான் உன்னை தப்புவிப்பேன்னு சொன்னாருல. அவர்கிட்ட அந்த பாரத்தை வச்சுட்டீங்கன்னா அவர் நம்மை ஆதரிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னா இப்ப கூட நான் சொல்லுறேன், ஆண்டவர் இயேசு எங்க இருக்கார் தெரியுமா? ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கிறாரு, 2வது எங்க இருக்காருன்னா உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் அவருடைய மனவாட்டி. ஆமென். அப்ப மணவாளன் எங்க இருப்பாரு? வலது பக்கத்துல இருப்பாரு. அப்ப வலது பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும். நீங்க தனியா இல்ல, இப்ப உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க பக்கத்துல இயேசுவானவர் உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த ஆண்டவரை மாதிரி நல்ல தெய்வம் யாரையுமே பார்க்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவன். நான் மரித்தேன், நான் உயிரோட இருக்கிறேன்னு சொன்னார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தகுதி இல்லாதவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறவர். அல்லேலூயா. தகுதியற்றவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறவர், உதவியற்றவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிறவர், அமைதியற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. உதவியே எனக்கு இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். எனக்கு அமைதியே இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னும் போது தம்முடைய கிருபையை உங்களுக்கு அளவில்லாமல் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த தேவனை நம்ம உறுதியா
பிடித்துக் கொள்வோம். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தோடு தான். அல்லேலூயா. முதல் காரியம் ஒண்ணு பார்க்கலாம். தகுதியற்றவர்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஒரு பெண்மணி அந்த அம்மா வீட்ல உட்கார்ந்திருக்காங்க. பாருங்க, அந்த பெண்மணிக்கு அந்த அம்மா பேர் என்னன்னா மரியாள். மரியாள் அப்படின்னாலே கண்ணீர் அப்படின்னு பேர் அர்த்தம். மரியாள் அப்படின்னா கண்ணீர். ஆனா இந்த கண்ணீரோடு இருக்கிற அந்த பெண்மணி கிட்ட அந்த தேவதூதன் ராத்திரி வந்து அப்படியே அங்க நின்னு சொல்றாரு, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லி வாழ்க என்று வாழ்த்துகிறார். வாழ்த்துக்கிட்டு சொல்றார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். என்ன தெரியுமா? இந்த அம்மா ஒரு மனுஷனுக்கு திருமணமாக நிச்சயதார்த்தம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஊர்ல யோசேப்பு அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு திருமணமாக நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இப்படி நிச்சயம் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு திருமணமாக போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவதூதன் வந்து சொல்றாரு, மரியாளே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீ வந்து உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போறான், அந்த குமாரனுக்கு நீ இயேசுன்னு பேர் வை. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பெண்மணி அவங்க வந்து வேற ஒருத்தருக்கு திருமணமாக பேசி இருக்கிறாங்க. ஆனா இப்ப திருமணம் இன்னும் நடக்கல. ஆனா அதுக்குள்ள தேவதூதன் வந்து, நீ கிருபை பெற்றவமா, உனக்கு ஒரு குழந்தை உண்டாக போகுது, அந்த குழந்தை பேரு இயேசு, அது உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெண்மணி கேக்குறாங்க. 1வது அதிகாரம் 34வது வசனத்துல வாசிங்க. அதற்கு மரியாள் ம். தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். பாத்தீங்களா? அந்த மரியாள் சொல்றாங்க, ஐயோ இது எப்படிங்க ஆகும், நான் இன்னும் புருஷனையே அறியவில்லையே, இன்னும் எனக்கு திருமணமே ஆகவில்லையே, ஆனா எனக்கு குழந்தை வரும்னு சொல்றீங்களே, இது எப்படி ஆகும்? அந்த அம்மாக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய குழந்தையை தான் சுமக்கணும், அதனால எப்படி ஆகும், எவ்வளவு ஒரு வாஞ்ச பாருங்க. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு பெண்மணி, அதுவும் அந்த அம்மா கன்னி, திருமணத்துக்குன்னு நாள் குறிச்சிருக்கு, ஆனா இன்னும் திருமணம் நடக்கல. இந்த நேரத்துல அந்த அம்மா வயிற்றுல கர்ப்பம் தரிச்சா அந்த ஊர் என்ன சொல்லும்? அந்த உலக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நாளுக்கு நாள் அது வயிறு பெருசாகி 9 மாசம் 10 மாசம் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப பெரிய வயிறு ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இன்னும் புருஷனையே பார்க்கல, இவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, இவ அதுக்குள்ள வயத்துல குழந்தைய வச்சிருக்காளே, இவ நடத்த கெட்டவ, இவ நல்லவ இல்ல சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்த மரியாள பாருங்க, இந்த மரியாள் பாருங்க, ஆண்டவர் வந்து சொன்ன உடனேமே ஆண்டவர சுமக்க அவங்க வந்து தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த அம்மா தகுதியற்றவங்க தான். எப்படி தகுதியற்றவங்க? இன்னும் திருமணம் ஆகல, இன்னும் ஒரு ஆண்மகனை அவங்க சந்திக்கல. தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வந்து அந்த மகளை தெரிந்து கொண்டு கிருபையை கொடுத்து அந்த அம்மாவை தகுதிப்படுத்தி உலக ரட்சகரை சுமக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை அந்த மரியாதை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு நீ வயிற்றுல அந்த குழந்தைய சுமக்கணும்னு தேவதூதன் சொன்ன போது அவ சொல்லுறா, இது எப்படி ஆகும்? ஐ எம் ரெடி டு கேரி. அல்லேலூயா. நான் அந்த ஆண்டவரை சுமக்க ரெடியாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை சுமக்க ரெடியா இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை சுமக்க ரெடியா இருக்கிறோமா? நம்ம கிருபை பெற்றவர்கள். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய கிருபையில, உன்னுடைய தகுதியின்மையில என்னுடைய கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. நீ தகுதி இல்லாம இருக்கிறேன்னு சொல்றியே, நான் உன்னை தகுதிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றேன். கடந்த நாட்கள்ல ஒரு செய்தி படிச்சுட்டு இருந்தேன். அரசாங்கத்துல மிக உயர்ந்த பதவியில வேலையில இருந்த ஒருவர் இப்பதான் அவர் வந்து விடுதலை பெற்றார்.
1 வருஷம் தான் ஆகுது. அவரு ரிட்டயர்ட் ஆயிட்டார். இப்ப ஒரு 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 லெட்டர் எழுதியிருந்தார். என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு நெறைய அவருக்கு பரிசு பொருட்கள் வரும். அவர் காலையில குளிச்சுட்டு, அவர் வந்து வெளிய உட்கார்ந்திருப்பாராம். அநேகர் வந்து அவருக்கு நெறைய பரிசு பொருட்கள், பழங்கள், அவருக்கு சாக்லேட்ஸு, நெறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரியெல்லாம் கொண்டாந்து குடுப்பாங்களாம். அப்ப இத நெறைய இவர் வாங்கி, வாங்கி அவர் பணியில இருக்கும்போது வாங்கி, வாங்கி வச்சிருந்தார். ஆனா இப்ப ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. ரிட்டயர்ட் ஆனபட்டிக்கும் அதே மாதிரி வரும்ன்னு சொல்லி, கடந்த தீபாவளிக்கு அவர் என்ன பண்ணாராம், ஆசையோட உட்கார்ந்திருந்தாராம். குளிச்சு, எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஹால்ல உட்கார்ந்திருந்தாராம். ஆனா, ஒருத்தர் கூட அன்னைக்கு வரலையாம். ஒருத்தர் கூட வந்து ஒரு பழமோ, அல்லது ஒரு ஸ்வீட்டோ அவருக்கு கொடுக்கவே இல்லையாம். அப்பதான் அவரு நெனச்சாராம், இவ்வளவு வருஷமா அவங்க வந்து நமக்கு குடுத்தது, நமக்கு கொடுக்கல, நம்முடைய அதிகாரத்துக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா! நான் வேலையில இருந்தேன். அந்த வேலையில இருந்த அந்த அதிகாரத்துக்குத்தான் இவங்க வந்து குடுத்தாங்களே ஒழிய, எனக்காக கொடுக்கவில்லை என்பதை அவர் எழுதியிருந்தார். அல்லேலூயா! அது போலவே இந்த மரியாள், அவள் அநாத பெண் போல இருந்தாலும், அந்த தேவதூதன் வந்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னபோது, அந்த உலக இரட்சகரை சுமப்பதற்கு ஒரு கன்னியாகிய ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையை குறிச்சு யோசிக்கவே இல்லங்க. நீங்க மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவளுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த புருஷன் யோசேப்பு, அவர் கூட நீதிமான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நீதிமான் கூட இந்த மகள் கர்ப்பமா இருக்கிறான்னு சொன்ன உடனே ரகசியமாய் அவளை தள்ளிவிட நினைத்தான் அப்படின்னு இருக்கு. ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட நினைத்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட நிந்தைகளையும் அவமானங்களையும் இந்த சமுதாயம் சொன்னாலும், நான் உலக இரட்சகரை சுமப்பேன் என்று அர்ப்பணித்த அந்த மகளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? எவ்வளவு பெரிய மரியாதை செய்தார். வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 48வது வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கிப் பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா! நான் அடிமைதான். அந்த அம்மா சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தால், இது முதல் எல்லா சந்ததிகளும் என்ன பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சுமக்கும்போது, நீங்களும் நானும் என்னவா ஆயிடுறோம்னா, பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா! எப்படி அந்த கழுத ஆண்டவர் சுமந்துட்டு போச்சு. அந்த கழுத வந்து ஆண்டவர சுமந்துட்டு போச்சு. பவனி போம்போது எல்லாரும் முன்னால என்ன பண்ணாங்க? ரெட் கார்பெட் எல்லாம் விரிச்சு, அதுக்கு முன்னால எல்லாம் ஓலைகள் எல்லாத்தையும் குருத்தோலைகளை எல்லாம் போட்டு ஓசன்னா ஓசன்னானாங்க. அப்ப அந்த கழுத நினைச்சுச்சாம், நமக்கு தான் இந்த வரவேற்புன்னு. ஆனா இல்ல, கழுத மேல இருந்த இயேசுவுக்கு அந்த வரவேற்பை கொடுத்தார்கள். அல்லேலூயா! அருமையான தேவ மக்களே, உலகத்துல இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் இந்த இயேசுவை சுமப்பீங்கன்னு சொன்னா, நீங்கள் கனம் பெற்றவர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா! அல்லேலூயா! அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக மட்டும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா! பாத்தீங்களா? பவுல் சொல்றார், நான் கர்ப்ப வேதனைப்படுறேன். இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணணும்னா, கர்ப்ப வேதனைப்பட வேண்டும். எதுக்கு தெரியுமா? இந்த சமுதாயத்துல எவ்வளோ ஜனங்கள் இருளில இருக்கிறாங்க. அல்லேலூயா! நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா! நீங்களும் நானும் தகுதி இல்லாமல் இருந்த போதும் நம்மளை தேவன் தகுதிப்படுத்தினார். இந்த உலகத்துல பெரிய பிரபுக்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். பெரிய பெரிய பணக்காரங்களை தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் தெரியுமா? உலகத்துல இல்லாதவர்களையும் இழிவானவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! அப்ப கர்த்தர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டாருன்னா, எதற்காக நம் மேல் அந்த கிருபையை வைத்திருக்கிறார் என்றால், நமக்கு தகுதியில்லாத நமக்கு கிருபையை கொடுத்து இயேசுவை சுமக்க கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை. நீங்க இயேசுவை சுமக்கும் போது கர்த்தர் உங்களை சுமப்பார். ஆமென். அல்லேலூயா! அந்த கழுதைக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சா? கழுதையில தான் போனார். இயேசுவானவர் பவனி போகும்போது கழுதையில தான் போனார். ஆனா என்ன இருந்துச்சு? அந்த கழுதைக்கு ரெட் கார்பெட் விரிக்கிறாங்க, குருத்தோலைகளை போடுறாங்க. ஒண்ணுமே இல்லாத கழுதைய
அப்படியே வரவேற்கிறாங்க. அது போலதான் இயேசுவை நம்ம சுமக்கும் போது, இயேசுவை நம்ம பிரதிபலிக்கும் போது கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. பவுலடியார குறிச்சு பார்க்கிறோம். பவுலுக்கு உடம்புல ஒரு வியாதி இருந்துச்சு. அந்த வியாதிக்காக பல முறை அவர் தெய்வத்திட்ட போய் வேண்டுதல் பண்றார். ஐயா, எனக்கிட்ட இந்த வியாதி இருக்கு, இந்த வியாதியிலிருந்து என்னை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பவுல் போய் ஜெபிக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 3 முறை அவர் ஜெபித்தாராம். அது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சாத்தானுடைய முள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கவனிச்சீங்களா? சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பல விரும்பத்தகாத காரியங்கள் இருக்கலாம். அது நோய்களாக இருக்கலாம், சில கண்ணீர்களாக இருக்கலாம், சில கஷ்டங்களாக இருக்கலாம், பல பாடுகள் இருக்கலாம், அல்லது ஒரு தேவைகள் இருக்கலாம். இந்த தேவைக்காக நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த காரியம் நடக்காம இருக்கும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நீ பயப்படாத, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் பலவீனமாய் இருக்கிறேன். கடந்த வாரம் என்கிட்ட ஒரு அம்மா பேசினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மட்டும் படிச்சிருந்தா நேரம் நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய காரியம் என்னன்னா, படிக்காததை குறிச்சு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் படிக்காதது ஒண்ணும் ஒரு பெரிய காரியம் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் படிச்சவங்களை இல்ல, படிக்காத மீனவர்கள் மூலமா தான் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நான் மட்டும் படிச்சிருந்தா ஹாஸ்பிட்டல்ல எனக்கு நல்ல வேலை கொடுத்திருப்பாங்க, ஒரு செக்யூரிட்டி வேலையாவது கொடுத்திருப்பாங்க. ஏன்னா செக்யூரிட்டி வேலைன்னா எந்த கார் வருது, எந்த லாரி வருதுன்னு நம்பர் எழுதணும். அதுக்கு கொஞ்சம் படிச்சிருக்கணும். இவங்களுக்கு அந்த படிப்பு இல்லைன்றதுனால அவங்க என்ன சொன்னாங்க, என்னைய கொண்டு போய் ஐசியூ வார்டுல வேலைக்கு வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, தன்னுடைய இயலாமைய குறிச்சு, ஐயோ நான் படிக்கலையே, அவங்களுடைய பலவீனத்தை குறிச்சு யோசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் கிருபை செய்யும். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட சில இயலாமையான காரியங்கள் இருக்கலாம். அதை குறிச்சு நம்ம யோசித்துட்டு தேவ பிள்ளைங்க அதிலேயே கண்ணீர்ல இருக்கக்கூடாது. என் நிலைமை இதுதான் ஆண்டவரே, ஆனா என்ன உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீர் எனக்கு பெரிய காரியத்தை செய்வீர். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, படிக்காத மக்களை தான் எடுத்தார், மீனவர்களைத்தான் எடுத்தார். பேதுரு, யோவான் இவர்களெல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள் தான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மீனவர்கள் நடந்து போகும்போது கட்டில்ல கொண்டாந்து வியாதியஸ்தர்களை வைத்திருந்தார். இவர்கள் நடந்து போகும்போது இந்த கட்டில்ல படுத்திருக்கிறவங்க எல்லாம் பவுலுடைய, மன்னிக்கணும், பேதுருவினுடைய நிழல் பட்டு சுகமடைந்தார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த நிழல் பட்டு, அடுத்த வசனம் 16. பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். சுற்றுப்பகுதியிலிருந்து வந்தாங்க, எருசலேம்ல இருந்து வந்தாங்க, அவர்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள். அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா இந்த வசனத்தை நீங்க பாருங்க, நீங்க உள்ள ஐசியூல போகும்போது உங்களுக்குள்ள இருந்து குணமாக்குற வல்லமை போகும். நீங்க ஒவ்வொருவர் மீதிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து கொண்டே போங்க, கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுப்பார், நீங்கள் பாக்கியவதி என்று சொன்னார். அல்லேலூயா. அது உண்மைதானே? ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய பலவீனத்தை நினைச்சு நம்ம உட்காரக்கூடாது. ஏன்னா நீங்கள் பலசாலிகள், நீங்க கிருபை பெற்றவர்கள். தகுதியற்ற நமக்கு தேவன் அவருடைய கிருபையை அளவில்லாமல் கொடுத்ததுனால ஆண்டவர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பவுல்கிட்ட சொன்னார், நீ பயப்படாத, உனக்கு உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் சொன்னாரு. ஆனா அவருடைய முடிவு பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற பலவீனத்தினால் அவர் மரித்து போகல. அல்லேலூயா.
எனக்கு இந்த வியாதி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த பவுலடியாருடைய முடிவை பார்க்கும்போது அந்த வியாதியினால் அவர் மரித்து போகவில்லை. ஏனால் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஆக இந்த கால வேளையில அருமையான தேவ மக்களே, நீங்க இது எனக்கு தகுதியே இல்ல, நான் ஒன்றுமில்ல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தேற்றும். ஆமென். நமக்கு அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. இரண்டாவது காரியம், உதவியற்ற நிலையில தேவன் உங்களுக்கு அவருடைய இரக்கத்தை தருகிறார். ஆமென். எனக்கு யாருமே உதவி செய்ய இல்ல. என்னுடைய சொந்தங்களோ என்னுடைய உறவின் மக்களோ எனக்கு உதவி செய்ய முடியல. ஆனா யார் உதவி செய்வார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 108வது அதிகாரம் 12வது வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. சங்கீதக்காரர் சொல்லுறார், இக்கட்டுல இருக்கிறேன், இக்கட்டான நேரத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு மனுஷனுடைய உதவி விருதா. சில நேரங்களில மனுஷர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது. கேக்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுற. அல்லேலூயா. நம்ம நினையாம வந்திருப்போம். இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது இந்த வார்த்தை நம்மள விடுதலை கொண்டு வரும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாசிக்கிறோம் சங்கீதம் புஸ்தகம் 72வது அதிகாரம் 12வது வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல, எனக்கு இரக்கம் காட்ட யாருமே இல்ல, என் வாழ்க்கையில அன்பு செலுத்த யாருமே இல்ல, என்னை பாதுகாக்க எனக்கு யாருமே இல்ல, என்னை பராமரிக்க எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 20வது அதிகாரத்திலையும், மார்க்கு புஸ்தகம் 10வது அதிகாரத்திலையும், லூக்கா புஸ்தகம் 18வது அதிகாரத்திலையும் ஒரே சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? மத்தேயுல 2 குருடர்கள்னு போட்டிருக்கு, மார்க்ல பர்த்திமேயு என்கிற குருடன் போட்டிருக்கு, லூக்கால ஒரு குருடன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 3 சம்பவங்களும் ஒரே சம்பவம் தான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த குருடன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த குருடர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இயேசுவானவர் எரிகோவுல இருந்து அப்படியே போறார். போற வழியில இந்த குருடர்கள் உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு வருகிறார் அப்படின்றத கேள்விப்படுறாங்க. நல்ல கவனிங்க. நம்ம ஆண்டவரை எப்போதும் சிந்தையில வைத்திருக்கணும். நம்ம கூட இயேசு இருக்கிறார். அவன் ரோட்டோரம் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த அந்த பர்த்திமேயு அல்லது அந்த குருடர்கள் என்ன செஞ்சாங்க? தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவனை அவர் விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. சிறுமையானவனை, எளிமையானவனை தேவன் விடுவிக்கிறவர். நம்ம நோக்கி அவரை நோக்கி கூப்பிடணும். அந்த இடத்துல வரும்போது எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா இயேசுவானவர் அந்த குருடர்களுடைய சத்தத்தை கேட்டார். எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். எல்லாரும் அங்க இருக்கவங்க எல்லாம் அதட்டினாங்க. ஐயா வராரு, அவரு பாட்டுக்கு போறாரு, என்ன நீ கத்திட்டு இருக்க, சும்மா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த மனுஷன் சும்மா இருக்கல. ஏன்னா அவரை இன்னார் என்று அறிவார். அல்லேலூயா. அவரை இன்னார் என்று, அவர் மேசியா என்பதை அறிந்திருந்தார். அதனால இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அல்லேலூயா. நீங்க யோசிக்க கூடாது, எனக்கு மனுஷன்ட்ட இருந்து ஜெயம் வரும், கிழக்கில இருந்து வரும், மேற்குல இருந்து வரும், தெற்குல இருந்து வரும், இங்க இருந்து வரும். ஆனா எங்க இருந்து வராட்டாலும் தேவன் வானத்தின் வாசல்களை திறப்பார். அல்லேலூயா. அவர் சொன்னார், உன் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ. அல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபமே பிணியாளியை ரட்சிக்கும். இயேசு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் இன்னும் சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆண்டவரை இவன் தெரிந்து வைத்திருந்தான். இன்னைக்கு தேவாலயத்துக்கு வருகிற நீங்களும் நானும் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு இன்றும் உயிர் வாழ்கிறார், இன்றும் அவர் ஜீவிக்கிறார், இன்றும் உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய கூப்பிடுதலை கேட்க அவருடைய செவிகள் இன்றைக்கும் அவர்
செவிகள் கேட்க வாஞ்சியா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை. அல்லேலூயா. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரங்கள் குறுகி போகவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பர்த்திமேயு அல்லது அந்த 2 குருடர்கள் மெஸ்ஸியாவை அறிந்திருந்தார்கள். நம்ம வாசிக்கிறோம் எரேமியா புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ம். தாவீதுக்கு ம். ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே ஆ. நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் என்ற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அந்த குருடர்கள் அறிந்திருந்தார்கள். தேவ மக்களே, நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டுல எப்ப பார்த்தாலும் கவலைப்படுறோம். எனக்கு வியாதி வருது, எனக்கு கண்ணீர் வருது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு தோல்வி இருக்கு, எனக்கு ஏமாற்றங்கள் இருக்கு, எனக்கு சோர்வு இருக்கு, எனக்கு பலவீனம் இருக்கு. இருக்கட்டும், அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஏன்னா சரீரம் இருந்தா பலவீனம் இருக்கும், மூக்குன்னு இருந்தா சளின்னு ஒண்ணு இருக்கும், அது இருக்கட்டும். ஆனா அதை நம்ம பார்க்க கூடாது. நம்ம எதை பார்க்கணும்? தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையைத்தான் இந்த குருடன் அறிந்து வைத்திருந்தான். அவன் குருடன் தான். அவன் பல நாட்களாக அல்லது பல ஆண்டுகளாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் தான். ஆனால் இயேசு வருகிறார் என்று ஒரு நாள் கேள்விப்பட்ட போது இயேசுவை பிடித்துக் கொண்டான். இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் தாவீதின் குமாரன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை உண்மையாய் அறிந்து கொண்டு அவரை கூப்பிடுவீர்கள் என்றால் உங்களுக்கு உதவியற்ற சூழ்நிலையில் அவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஜனங்கள் எல்லாம் அதட்டினார்கள், ஆனால் இயேசு நின்றார். அந்த குருடனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர்களை கொண்டு வந்த போது இயேசு கேட்டார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இது பல முறை கேட்ட செய்தியாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு ரேமா வார்த்தை. அல்லேலூயா. இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வருகிறது. இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா வருகிறது. அல்லேலூயா. இதுல ஒரு பெரிய கிருபை, இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு நன்மை புதைந்திருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் போது, இந்த வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு உரிமையாக்கும் போது உங்கள் வாழ்க்கையில இரக்கம் செய்வதற்கு இயேசு உங்களுடைய எல்லைக்குள்ளாக வந்து விடுவார். அல்லேலூயா. இந்த குருடனை கூப்பிட்டு கேட்டார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த குருடன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ பார்வை அடைவாயா. அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை அதை தேவன் கேட்கிறார். நம்முடைய தேவைகளை சொல்லும் போது தேவன் அதை நமக்கு செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மனதுருக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். கர்த்தருக்கு மகிமை. அவர் கேட்ட உடனே நான் பார்வை அடைய வேண்டும். பார்வை அடைந்தவுடன் அவன் என்ன செய்தான் தெரியுமா? இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. இதுதாங்க நமக்கு வேணும். அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு நம்ம இயேசுவுக்கு பின்னாக போகாம சில வேளைகளில் இயேசுவை மறுதலித்து விடுவதால் அநேக பிள்ளைகள் மனம் திரும்பாமல் போயிருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் உண்மையாக இயேசுவிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டால் மீண்டுமாக அவர் பின்னாலே போக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இத ஒரு குருடன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் மனதுருக்கம் உள்ளவர். நம்ம வாசிக்கிறோம் யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 1வது வசனம். பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாத்தீங்களா? இயேசுவினுடைய அன்பு மாற்றம் இல்லாதது. அல்லேலூயா. இயேசுவோடைய அன்பு மாற்றமற்றது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், மனுஷனுடைய உதவி எனக்கு விருதா. மனுஷன் உதவி செய்ய முடியாது, ஆனால் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில உதவி செய்தார் தெரியுமா? இன்னும் ஒரு வாரத்துல சிலுவையில தூக்கி அடிக்க போறாங்க. பஸ்கா பண்டிகை வந்துருச்சு. இயேசுவானவருக்கு அதெல்லாம் தெரியும். கடைசி காலத்துல வந்துட்டார். இன்னும் ஒரு வாரம் தான் அவர் இந்த பூமியில உலகத்துல உயிரோட இருக்க போறார். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து
இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே. யோசித்து பாருங்க, நான் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, என்ன நான் சாக போறேன், என்னை கொண்டு போய் சிலுவையில அடிக்க போறாங்க, இவங்களுக்கு போய் என்ன நன்மை செய்ய முடியும்னு நினைச்சு அவர் சோர்ந்து போனாராங்க? அவர் சோர்ந்து போகலங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, இந்த உலகத்துக்கு எவ்வளவு நன்மை செஞ்சேன், எவ்வளவு ஆசீர்வாதமா அந்த உலகத்துக்கு இருந்தேன். குருடர்கள் பார்த்தாங்க, செவிடர்கள் கேட்டாங்க, சப்பானியர்கள் நடந்தாங்க, முடவர்கள் துள்ளி குதித்தாங்க, மரித்தோரை உயிரோட எழுப்பினேன், இவ்வளவு நன்மை செய்த இந்த ஜனம் இந்த நன்மையை பெற்றும் கூட இப்போ என்னை சிலுவையில அடிக்க போறாங்க, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி அவர் கோபமா இல்ல, தன்னை மறைத்து கொள்ளல. அவர் என்ன செஞ்சாருன்னா, ஆரம்பத்துல எப்படி ஜனங்கள்ட்ட அன்பா இருந்தாரோ அது போல முடிவு பரியந்த அன்பாவே இருந்தார். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்க? எப்படிப்பட்டவர்? எனக்கு கொண்டு வந்து உன் மாடை கொடு, எனக்கு கொண்டு வந்து உன் பிள்ளைய கொடுன்னு கேட்கிறாரா? இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் அறியாமையில, தன் குடும்பத்துல வசதி இல்ல, தன் குடும்பத்துல வாய்ப்பு இல்ல, இந்த பிள்ளை பிறந்ததுனால் தரித்திரம் அப்படின்னு எனக்கு பூசாரி சொன்னாரு, எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி குழந்தைகளை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இயேசுவானவர் உங்களுக்காக எனக்காக பலியாக வந்து அவ்வளவு கஷ்டத்திலையும் அவர் கடைசி வரைக்கும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த உலகம் அறியாமையில இருக்குது. எப்படியாகலும் நான் வசதியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி 10 மாதம் வயதுல பெற்றெடுத்த குழந்தைய 5 வயது 6 வயது அல்லது எவ்வளவோ வயது வரைக்கும் வளர்த்து கூட அவர்கள் அந்த குழந்தையை பலி கொடுக்க அவங்க முன் வர்றாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு இருதயத்துல அந்த ஈரப்பசை இல்ல. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னைய கொல்ல போறாங்கய்யா, ஆனாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். நான் எப்ப உன்கிட்ட அன்பா இருந்தேனோ அது மாதிரி அன்பா இருப்பேன். இன்னைக்கு ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இப்படிப்பட்ட ஈர உள்ளத்தை நீங்களும் கொண்டு இருக்கிறபடியினால். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஈர உள்ளத்தை தேவன் உங்களுக்குள்ள விதைக்கிறபடியினால் இந்த உலகம் அறியாமையில காணப்படுகிற உலகத்தை நீங்களும் சீர்படுத்துவீர்கள் என்றுதான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கடைசி பரியந்தம் அன்பாயிருந்தார். அவர் எழுந்து எல்லாருக்கும் போஜனம் கொடுக்கிறார், தன்னை தாழ்த்துகிறார், தண்ணீரை எடுத்து அவர் சீஷர்களுடைய கால்களை எல்லாம் கழுவுகிறார், தன்னை தாழ்த்துகிறார். உலக ரட்சகர். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமாங்க? மனுஷன் தெய்வமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனும் நான் தெய்வமாக வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நான் மனிதனாக வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நம்ம சொந்த ரட்சகரா வச்சிருக்கிறனால நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் உதவியற்றவர்கள் அல்ல. உங்களுடைய சூழ்நிலையில், உங்களுடைய தேவைகளில், உங்களுடைய குறைவுகளில் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய, இரக்கம் செய்ய இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், முதலாவது சொன்னேன், கிருபை அவர் தருகிறார். தகுதியற்றவர்களுக்கு கிருபையை தருகிறார். இரண்டாவது, உதவியற்றவர்களுக்கு இரக்கத்தை தருகிறார். மூன்றாவது, அமைதியற்றவர்களுக்கு அவர் சமாதானத்தை தருகிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வார்த்தையை யாருங்க சொல்ல முடியும்? அல்லேலூயா. பயப்படுறோம்ல, கலங்குறோம்ல, அநேக நேரத்துல கலங்கி போயிடுறோம்ல. என்ன வாழ்க்கைப்பா, என்ன வாழ்க்கை! விடிஞ்சாலே பிடிக்க மாட்டேன்னுது சிலருக்கெல்லாம். இருட்டாவே இருந்தா தூங்கிட்டே இருக்கலாமே, விடிஞ்சா நிறைய காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணணுமே, எதிர்நோக்க வேண்டுமே, அப்படி சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உனக்கு உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்லை, உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அந்த சமாதானம் போலியான சமாதானம். அந்த சமாதானம் நிரந்தரம் இல்லாத ஒரு சமாதானம். அந்த சமாதானம் எப்படி இருக்கும் தெரியுமா?
அது நீடிக்காது. அது ஒரு கஷ்டம் வரும்போது, அல்லது அது ஒரு துன்பம் வரும்போது, அல்லது ஒரு சண்டை வரும்போது சமாதானம் இருக்காது. பாருங்க, 2 பேர் நல்லா இருப்பாங்க, ஒண்ணா இருப்பாங்க. பிரச்சனைகளே இல்லாம இருக்க வரைக்கும் 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும், எதித்த வீட்டுக்காரங்களும் நல்ல ஜாலியா இருப்பாங்க. அக்கா, அக்கா, அக்கான்னு பேசுவாங்க. திடீர்னு ஒரு கஷ்டம் அடுத்த வீட்டுக்கார அக்காக்கு வந்துருச்சு. போய் கேட்பீங்க. ஒரு உதவின்னு கேட்பீங்க. அப்ப நிஜமாவே அவங்களால குடுக்க முடியாம கூட இருக்கலாம். ஆனா, வெளிப்புறமான தோற்றம் நல்லாத்தானே இருக்காங்க. இல்லன்னு சொல்லிட்டாங்களே. என்ன அவங்களுக்கு குறை? ஆனா இல்லன்னு சொல்லிட்டாங்களே. அப்ப வருது பாருங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்ளாமை. உடனே ஒரு சந்தேகம். உடனே என்ன ஆயிரும்? ஒரு கஷ்டம், மன கஷ்டம் வந்துரும். ஒரு மன கஷ்டம் வந்துரும். இல்லையா? ஒரு மன கஷ்டம் வரும்போது அவங்க கூட இருந்த நட்பு பிரிய ஆரம்பிக்கும். கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, சண்டை வரும்போது சமாதானம் போயிரும். அதுக்கப்புறம் என் மூஞ்ச நீ பார்க்காத, உன் மூஞ்ச நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றுவோம். இதுதான் உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆனா இயேசு கொடுக்கிற சமாதானம் போலியானதல்ல, நிரந்தரமானது. அது எப்படிப்பட்ட சமாதானம்? அது உள்ளார்ந்த சமாதானம். அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். ஓ, அவங்க கிட்ட இல்லையா? ஒருவேளை இல்லாம தான் இருக்கும். நன்மை மட்டுமே சிந்திக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதுமே வாழ்க்கையில நம்ம நன்மைய மட்டும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நல்லத மட்டும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, சமாதானம் நம்ம கையில இருக்கு. சமாதானத்தை நம்ம கடையில போய் வாங்க முடியாது. சமாதானத்தை நமக்கு யாரும் கொடுக்க முடியாது. சமாதானத்தை நம்முடைய உறவின் மக்கள் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சமாதானம் ஆவியானவருடைய கனிகளில் ஒன்று. அல்லேலூயா. கலாத்தியர்ல வாசிக்கிறோம் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களில ஆவியின் கனி என்று சொல்லும்போது சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானம் எங்க இருந்து வருது தெரியுமா? இந்த சமாதானம் முதல்ல நமக்கு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை, நம்பிக்கை. நீங்க கடவுளை நம்பினீங்கன்னா எல்லாரையும் நம்புவீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்கணும். எப்ப நமக்கு கோபம் வரும்? எப்ப நம்ம எதிர்த்த வீட்லயோ, பக்கத்து வீட்லயோ எது யார்ட்டயாவது ஒரு சண்டை எப்ப போடுவோம்? நம்ம எதிர்பார்க்கிறத ஒண்ணு அவங்க குடுக்கல. அப்படித்தானே? நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். அத அவங்க குடுக்கல. அதனால எனக்கு என்னன்னா ஒரு கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவான். ஆகவேதான் இயேசு தன்னையே கொடுத்தார். ஆமென். உங்களுக்கு சமாதானம், உள்ளார்ந்த சமாதானம். பாருங்க, சீஷர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க. வாசிக்கலாம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம். மன்னிக்கணும். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு சொன்ன முதல் வார்த்தைங்க. சீஷர்களை பார்த்து இயேசு சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? அமைதியற்று, தன்னுடைய மனதுல அமைதியே இல்ல. அங்க வாசிக்கிறோம், அவர்கள் யூதர்களுக்கு பயந்தார்கள். என்ன தெரியுமா? இயேசுவானவர் நல்லா வாழ்ந்தார். 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். 33 வருஷம் உயிரோட இருந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். 3 வருஷம் சீஷர்கள் இயேசுவோடே இருக்கிறாங்க. இப்ப இயேசுவானவர் மரித்து போய் விட்டார். ஆனா மரிக்கும் போது இயேசுவானவர் சொன்னார், 3வது நாள் நான் உயிரோட எந்திரிப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் தேவகுமாரன், அவர் தெய்வம். அவரை மரிச்சா அப்படியே போயிட முடியாது. இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் மரிச்சு போயிருக்காங்க, அவங்கள தெய்வம்னு சொல்றாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவானவர் இன்றைக்கு கல்லறைக்குள்ளே இல்ல. ஏன்னா தெய்வத்தை சாகடிக்க முடியாது, அதுக்கு சாவே கிடையாது. தெய்வத்துக்கு பிறப்பும் கிடையாது. அல்லேலூயா. அப்ப அவர் ஆதியும் அந்தமுமாய், அல்பாவும் ஒமேகாவுமாய், முந்தினவரும் பிந்தினவருமாய், முதலும் முடிவுமாய் இருக்கிற தேவன். அவர் சொன்னார், நான் உயிரோட எந்திரிப்பேன். இப்ப உயிரோட எந்திரிச்சிட்டாரு. சீஷர்களுக்கு பயம். ஐயோ, அங்க பெரிய முத்திரை போட்டு கல்லு வச்சிருக்காங்களே,
அந்த கல்லறையில. இப்ப அந்த முத்திரையை உடைச்சிட்டு ஆண்டவர் வெளியே வந்துட்டாரே. இப்ப இயேசுவ காணாமே, அவருடைய சடலத்தை அங்க காணாமே. இப்ப யூதர்கள் பார்த்தா நம்ம தான் எடுத்துட்டு போயிட்டோம்னு சொல்லி நம்மளை பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு இயேசுவோட கூட இருந்த 12 சீஷர்கள் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். மிச்சம் 11 சீஷர்கள் பயந்து மேல மாடியில ரூம்ல இருக்காங்க. கதவை பூட்டிட்டு இருக்காங்க. இயேசு உள்ள வந்துட்டார். அல்லேலூயா. நம்ம பயப்படுறோம்ல, இந்த காரியம் எனக்கு எப்படி ஆகும், இந்த காரியம் எனக்கு எப்படி ஆகும், எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லையே, நான் மன சஞ்சலத்தோடு இருக்கிறேனே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து, தமது ஜனத்துக்கு சமாதானம் கொடுத்து, தமது ஜனத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இயேசு தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பா, தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார், தமது ஜனத்துக்கு சமாதானம் கொடுக்கிறார். சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஜனங்களை பார்த்துட்டாரு, தம்முடைய சீஷர்களை பார்த்த உடனே அடடா அழுகுறாங்களே, அடடா யூதருக்கு போய் பயந்துகிட்டு இருக்காங்களே, அடடா வேதனைப்படுறாங்களே. என்ன பண்ணா தெரியுமா, பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாருங்க. ஏய் பயப்படாதீங்கடா, உயிரோட இருக்கு, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. பூட்டி இருந்த கதவுக்குள்ள இயேசு வர முடியும்னா உங்க பிரச்சனைக்குள்ள இயேசு வருவாரா, வரமாட்டார்? அல்லேலூயா. உங்க பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு சமாதானம் தருவாரா, தரமாட்டாரா? அல்லேலூயா. அது வியாதியா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளா இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம். முடியவே முடியாதுன்னு மருத்துவரே கைவிட்டாங்க, என்னால கூட முடியாதுன்னு. ஆனா மனுஷனுடைய உதவி விருதா. ஆனா ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அவர் தான் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக. அவர் உயிரோடு கூட இருந்தனாலதான் அவர் சொன்னாரு, உங்களுக்கு சமாதானம். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். வாசிக்கிறோம் சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீங்க உத்தமனை பாருங்க, செம்மையான மனுஷனை நோக்கி பாருங்க, அவன் முடிவு எப்படி இருக்கும்னா சமாதானம். அல்லேலூயா. ஆண்டவர் துன்மார்க்கனுக்கு சமாதானத்தை தரமாட்டார். வசனம் இருக்கு, வாசிக்கலாம். ஏசாயா 57:21. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். சமாதானம் இல்லைன்னு சொன்னா வழியை சரி பண்ணணும். ஏன்னா என் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் தான் சொன்னார். 12 சீஷர்கள் கூட இருந்தாங்க. யாருக்காவது நான் உங்களுக்கெல்லாம் ஒரு 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன்டா, போய் விவசாயம் பண்ணி, நான் இல்லாட்டாலும் விவசாயம் பண்ணி நல்லா வீடு கட்டி ஜாலியா உலகத்தை அனுபவிங்கடான்னா சொல்லிட்டு போனாரு. 4 ஏக்கர் இல்ல 100 ஏக்கர் வச்சிருக்கவனே சமாதானம் இல்லாம இருக்கும். we need peace. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். நீ செம்மையானவனை பாரு, அவன் முடிவு சமாதானமா இருக்கும். ஆனா துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ஆமென். அதனாலதான் கொலோசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயங்களில் சமாதானம் ஆளுவதாக. வாசிக்கலாம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அமைதி இருக்கணும், பதஷ்டப்படாதீங்க. இது நடக்கலையே, இது நடக்கலையே, இது கைகூடி வரலையே, பிபியை ஏத்திக்கிறாதீங்க, டென்ஷனை ஏத்துக்கிடாதீங்க. எனக்கு அந்த பிள்ளை சரியில்லை, இந்த பிள்ளை வாழ்க்கை சரியில்லை, பரவாயில்ல, ஒப்பு கொடுங்க, ஏசாமிட்ட ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கவலைப்பட்டா என்ன செய்ய போறீங்க? ஒரு முளத்தை ஏத்த முடியுமா? உங்க வளர்த்தியில ஒரு முளம் ஏறிடுமா? இல்ல நம்ம எப்பதான், நம்மளுடைய வாழ்நாள் எப்பதான் நமக்கு தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. உங்க பிள்ளைய குறிச்ச காரியமா, உங்க சூழ்நிலையை குறிச்ச காரியமா, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல இருக்க காரியமா, உங்க தனிப்பட்ட காரியமா, உங்க சரீரத்துல இருக்க வியாதியின் காரியமா, எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம். அதுதான் பெரிய பொக்கிஷம்.
என்னத்தான் இருந்தாலும் சரி. என்ன வாசிக்கலாம்? 46வது சங்கீதம் 2வது வசனம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் பூமி நல்லா கவனிங்க. பூமி நிலை மாறினாலும். பூமி நிலை மாறினா எப்படிங்க இருக்கும்? பூமி நிலை மாறினா இமேஜின் பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன பூகம்பம் வந்தாலே பயங்கரமா ஆடும். அப்ப இந்த பூமி பொசிஷன்ல இருந்து மாறிடுச்சுன்னா, இந்த பூமி 23 டிகிரி சாய்வா இருக்கு. ஒரு 1/4 டிகிரி அப்படி மாறுச்சுன்னா கூட நிலை மாறிடும். அதனால தான் அவர் சொல்றாரு, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் மலைகள் என்ன மலை? இமயமலையை யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய மலை இல்லையா? இந்தியாவுல இருக்கிற மலை பெரிய மலை. அது மாத்திரம் இல்ல, பெரிய பீக் எவரெஸ்ட் அதுல இருக்கு. அவ்வளோ பெரிய மலை வந்து இப்ப இந்து மகா சமுத்திரத்துக்குள்ளேயே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்து மகா சமுத்திரம் எங்க இருக்கு? நம்ம ஏரியா பக்கத்துல இருக்கு. இந்து மகா சமுத்திரம் சிலோனுக்கு கீழே இருக்கு, கன்னியாகுமரிக்கு கீழே இருக்கு. அதெல்லாம் இந்து மகா சமுத்திரம். அப்ப இந்த இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா இந்த பக்கம் இதெல்லாம் சேர்ந்துரும். கடல், இந்த கடலுக்குள்ள வந்து அந்த மழை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? விழுந்தாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் அந்த ஜலங்கள் அந்த தண்ணிக்குள்ள விழுந்த உடனே தண்ணி என்ன ஆகும்? அப்படியே பொங்கிரும். பொங்கி ஜலங்கள்லாம் வெளியே வந்து பர்வதங்கள்லாம் மூடினாலும் நாம் பயப்படும். அந்த தண்ணியெல்லாம் வந்து பெரிய மழை வந்து கடலுக்குள்ள விழுந்து இந்த தண்ணி வந்து சுனாமி மாதிரி இங்கிட்டலாம் வந்தா கூட நாம் பயப்படும். அல்லேலூயா. ஏன் பயப்பட மாட்டோம்? அடுத்த வசனம். ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. தேவனுடைய நகரம் எது? சியோன். உன்னதமானவர் வாசம் செய்யும் இடம் எது? என்னுடைய இல்லம், உள்ளம். இத கனெக்ட் பண்றதுனால சந்தோஷப்படும். அல்லேலூயா. எதுக்கு பயப்படுறீங்க? எல்லா கவலையும் அவர் மேல வச்சிருங்க. ஒரு நதி உண்டு, அதான் பரிசுத்த நதி, பரிசுத்த ஆவி. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை, தேவனுடைய நகரம் சியோனையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் ஒவ்வொருவருடைய உள்ளம், நம்மளுடைய உள்ளத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. எது வந்தாலும் சரி, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அங்கதான் ஆவியின் கனிகள் இருக்கு, சமாதானம் இருக்கு. அமைதியற்ற நம்முடைய வாழ்க்கையில அமைதியை தருவதற்கு இயேசு இன்றும் உயிர் வாழ்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை ஏந்துவேன் என்று சொன்னார், உங்களை சுமப்பேன் என்று சொன்னார், உங்களை தப்புவிப்பேன் என்று சொன்னார். ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களுக்காக அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவர். அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆமென். அல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களுக்கு அவர் கிருபை தருகிறார், உதவியற்றவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறார், அமைதியற்றவர்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அப்படியே எழுந்திருப்போம்.